கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம். இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் புதியதாக ஒரு சட்டம் ஒன்று பேசுபொருளாகி இருக்கிறது. அது புதிய விதை சட்டம் 2025. பழைய விதை சட்டமான 1966 இப்போது இருக்கும் நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. மக்கள் தொகைக்கு, பொருளாதார வளர்ச்சிக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டியது என்று கடந்த நவம்பர் 13ஆம் நாள் கடந்த ஆண்டு 2025 அப்போது ஒரு வரைவா இந்திய ஒன்றிய அரசு, நரேந்திரர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒரு வரைவை ஒன்று வெளியிடுறாங்க. இந்த புதிய விதை சட்டம் என்பது, இந்த புதிய விதை சட்டத்தில் அப்படி என்ன இருக்குது? இப்போ இருக்கிற விவசாய சங்கங்களும் ஆதரவு இருக்குது, விவசாயிகள் சங்கம் சார்பாக அதுக்கு எதிர்ப்பு இருக்குது. இந்த புதிய விதை சட்டமானது என்ன கூற வருகிறது அப்படின்னு நாம் பார்ப்போமானால் இந்த இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான விதைகள் இருக்குது. ஒன்று நமக்கு எல்லாம் தெரிஞ்சது மரபணு மாற்றப்பட்ட விதை, இரண்டாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதை, அப்புறம் இருக்க தனியார் நிறுவனங்களும் விதைகளை அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் தரப்புலேருந்து விதைகளை வேளாண்மையாளர்களுக்கு கொடுத்து அவர்கள் அந்த பயிரிடலாம் அப்படின்ற மாதிரி விதைகள் இருக்குது. இப்போ இந்த புதிய சட்டம் வரும்போது அதில் என்ன விதமான சிக்கல்களை இந்த வேளாண்மையில எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த புதுசாக ஒரு விதை இப்போது இருக்குதுன்னா, இப்போ ஒரு விதை இருக்குது, ஒரு வேளாண்மையாளர் சின்னதாக ஒரு வேளாண்மையில் இருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போமானால், அவர் அந்த விதை முளைக்கும் விதம், ஜெர்மினேஷன் ரேட், பியூரிட்டி, தூய்மைத்தன்மை, தரநிலை, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், இது அனைத்துமே இருக்க வேண்டும் என்பது இந்த புதிய விதை சட்டம் கூறுகிறது. அப்படி இருந்தாக்கா நீங்கள் அதாவது இப்போ அந்த விதை இருக்குதுன்னா அதை நீங்கள் உங்கள் சொந்த நிலத்தில் நீங்கள் போட்டு பயிரிடப்பட்ட விதையை தனியாக எடுத்து வைத்து அது அடுத்த வேளாண்மைக்கு நீங்கள் பயிரிட போகிறீங்கன்னா அதற்கு அரசு கையில் அனுமதி வாங்கணும். நீங்கள் சின்னதாக வச்சுருந்துட்டு எடுத்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னாக்கா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போது கையில் இப்படி கொடுக்குறனாக்கா அதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் நீங்கள் அதை ஒரு ஜவுத்தாள் பையில் போட்டு வேறு யாருக்காவது கொஞ்சம் பெரிய அளவு வழங்குறீங்கனாக்கா அதுக்கு உறுதியாக அந்த விதையோட பேர், விதையோட காலாவதி தேதி, நடுவண் அரசு தர கட்டுப்பாடு, இப்போ இந்த சட்டம் கொண்டாந்த தர கட்டுப்பாடு, இது அனைத்தும் இருக்க வேண்டும் அப்படின்றது இந்த புதிய சட்டம் சொல்லுது. இது எல்லாம் நம்ம இங்கே இருக்கிற வேளாண்மையாளர்கள், இங்கே இருக்கிற சின்ன வேளாண்மையாளர்கள் எவ்வளோ பேர் அதை கடைபிடிப்பாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதில் என்னென்ன விஷயங்கள் இந்த விவசாயிகள் வேளாண்மையாளரோட உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம சற்று கவனமாக பார்த்தாக்கா, விவசாயிகள் தங்கள் நிலத்தில் உற்பத்தி செய்து விளையும் சேமித்து, விளை வைத்து சேமித்து மீண்டும் பயன்பெறலாம். ஆனால் நீங்கள் இப்போ பயன்பெறலாம், ஆனால் அதை பிராண்டிங் பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற விவசாயிகள், வேளாண்மையாளர் இந்த விதைகளை உற்பத்தி செய்து பண்ணிக்கலாம். ஆனால் அது இப்போ ஒருத்தர்லேருந்து இப்போ நான் இன்னொருத்தர்களுக்கு கொடுக்குறேன்னா அது பண்ண முடியாது. அது நீங்கள் அப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த நடுவண் அரசாங்கம் ஏற்கனவே மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருந்து இப்போ நடுவண் அரசு கையில் போயிட்டு நம்ம நடுவண் அரசு ஏற்படுத்துகின்ற குழுக்கள் கையில் போய் நாம் அதுக்கு செலவு செய்யணும். எதற்காக செலவு செய்யணும் அப்படின்னு நாம் பார்க்கணும்னா, லேபிளிங், அதுக்கு பேருக்கு லேபிளிங் பண்ணுறாங்களே அதுக்கு பிற்பாடு ஆய்வுக்காக டெஸ்டிங் சார்ஜஸ், பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், பதிவு கட்டணம், அதற்கு பிற்பாடு காம்ப்ளைன்ஸ் ஆடிட்ஸ், அதாவது அதுக்கு தணிக்கை, இது சரியாக இருக்குது சரியா இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஆடிட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா.
அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வேளாண்மையாளர், இந்த விதை வைத்து கொண்டிருக்கும் வேளாண்மையாளர் அதற்கு பணம் கட்டணும். அப்படி பணம் கட்டி அதுக்கு அதிகாரப்பூர்வமாக அந்த அரசு, நடுவண் அரசு கொண்டு வந்து அந்த வேளாண்மையில் கொடுத்தா மட்டுமே அந்த விதை வந்து ஒரு பலன் உள்ளதாக இருக்கும் அப்படின்றது அடுத்த கட்ட நகருக்கு போக முடியும். இதில் இன்னும் மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில சாதகம் இருக்குது அப்படின்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க. அரசு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு நாம் பார்ப்போமானால், போலி விதைகள், வீரியமற்ற விதைகள் இதில் தடுக்கப்படும். இந்த காசை கொடுத்து வாங்கிட்டு அது சரியாக முளைக்கல அப்படின்னு நம்ம விவசாயி வேளாண்மையாளர் புகார் கூடாக்கா அது தடுக்கப்படுது. அந்த இடத்த யாரும் ஏமாற்றுவதற்கான வழிவகை இல்லாமல் போயிடும். அப்புறம் ஒரு கொடுக்கப்படுகின்ற விதைகள் அனைத்திற்கும் பாதுகாப்பு உண்டு. வேளாண்மையாளர் கவலைப்படாமல் அந்த வேளாண் இடுபொருட்கள் இடுவது மட்டும்தான் அவர்கள் வேலையாக இருக்கும். விதைப்பதால் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறு ஏற்படாது, விதைகளை நம்பி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புலேருந்து கூறப்படுகிறது. இவ்வாறு அரசு தரப்புலேருந்து கூறப்பட்டாலும் இந்த வேளாண்மையில அதை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலன்னா, இங்கே பெரிய பெரிய நிறுவனங்கள் கைக்கு இந்த விதைக்கான உரிமம் போயிட்டு, ஏற்கனவே பெரிய பெரிய நிறுவனங்கள், இந்த மான்சாட்டோ அந்த மாதிரி நிறுவனம் கையில் இன்னைக்கு மரபணு மாற்றப்பட்ட விதைகளும் வீரியமாக்கப்பட்ட விதைகளும் போயிட்டு இன்னைக்கு நாங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை போயிடுது. இப்போ ஒரு சில சின்ன சின்ன இந்த மரபு வழி வேளாண்மை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ரசாயன உரங்களை இல்லாமல் அவர்கள் அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். பெருநிறுவனங்கள் மட்டுமே வளருவாங்க. பெரிய பெரிய வேளாண்மையாளர் கிட்டத்தட்ட 500 ஏக்கர் 600 ஏக்கர் வச்சுக்கிறவங்க அனைவரும் வளருவாங்க. அவங்களுக்கு அது சிக்கல் கிடையாது. ஆனால் இந்த 5 ஏக்கர் 10 ஏக்கர் அந்த மாதிரி வச்சுக்கிற சின்ன சின்ன வேளாண்மையாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது அந்த வேளாண்மை இதை எதிர்ப்போரோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. மேலும் இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே அந்த தரக்கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அந்த லேபிளிங் சார்ஜஸ்ஸு, இந்த ஆடிட்டிங் சார்ஜஸ் இதெல்லாம் கொடுத்தாக்கா, நாங்கள் விவசாயிகள் கொடுத்தாக்கா விதைகளுக்கான உற்பத்தி விலை அதிகமாக இருக்கும். இப்போ நெல் ஒரு மூட்டை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு, இப்போ அரிசி 25 கிலோ வந்து நமக்கு 1200 அந்த விலைக்கு இருக்குன்னா அது இது எல்லாமே பொதுமக்கள் மீது தான் மீண்டும் போய் விழும். அதனால அது மிகப்பெரிய ஒரு விற்பனை விலையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அதே போல் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படி வந்து பார்த்தா, தமிழ்நாட்டில் இப்போ வந்து நெல், மக்காச்சோளம், கரும்பு, இந்த மாதிரியான பருத்தி, இந்த மாதிரியான பயிர் வகைகள் பயிரிடப்படுது. இதுக்கு அனைத்துக்கும் நாம் வந்து நடுவண் அரசு சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழலை ஒன்று உருவாக்கிட்டோம். ஏற்கனவே வேளாண்மையை விட்டு பல பேர் வெளியேறிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதனால் மீண்டும் இந்த மாதிரியான கடுமையான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தாக்கா மீண்டும் வேளாண்மையை நோக்கி இளைஞர்கள் திரும்புவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். இந்த நாட்டு வகை விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாப்பிள்ளை சம்பா, இந்த காட்டு யானம், கருப்பு கவுனி, அப்புறம் இந்த இந்த புங்கை, வேம்பு, ஆலம், இந்த மாதிரியான விதைகள் எந்த விதைகளாக இருந்தாலும் அதற்கு வந்து பயிரிட முடியாத, வளர்க்க முடியாத ஒரு சூழல் ஒன்று உருவாகி போயிருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு வேளாண்மையாளர்கள் பல பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மிங், வேளாண்மை அமைச்சகம் இந்த தாக்கலை இப்போதைக்கு இந்த பிப்ரவரி மாதம், அதாவது இந்த மாதம், இன்னைக்கு தேதி 21 இல்லையா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபார்மிங் அவர்கள் வந்து தாக்கல் செய்வதற்கு நாடாளுமன்ற ஒப்புதலுக்கு நாடாளுமன்ற கீழவை மேலவை மக்கள் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துக்கும் ஒப்புதலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இது ஒரு வரைவாக தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த வரைவாக இருக்கின்ற இந்த சட்டத்தை, பில்லை இந்த என்டிஏ அரசாங்கம் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி பெருவாரியாக நடைமுறைப்படுத்துவதற்காக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குது. நாடாளுமன்றத்தில் கீழவையிலும் மேலவையில் அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குது. அவர்கள் இந்த மசோதாவை இப்போதைக்கு ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. முதல்ல நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அதன் மீதான விவாதம் நடக்கும்.
எதிர்ப்பு தெரிவிப்போர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அப்புறம் ஆதரவு கோருவாங்க. யாரெல்லாம் அந்த மசோதாவுக்கு ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்கின்ற முறையில் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நடைபெற போகுதா, இல்லை மக்கள் கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட போன ஆண்டு நவம்பர் மாதம் 13 கூட இது வரைக்கும் வரைவாக இருக்குது, நாளைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஆனால் இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டு அரசு அதை பற்றி எந்த விதமான மறுப்பும் ஆதரவோ எதுவுமே தெரிவிக்கலை. இவர்கள் அனைவருக்கும் தேர்தல் நோக்கி யார் கூட கூட்டணிக்கு போக போகிறாங்க, அதிமுக எத்தனை கூட்டணி போக போகுது, திமுக கூட 13 கட்சியோட எந்த கட்சி சேரப்போகுது, தேமுதிக சேர்ந்து போச்சு அப்படின்னு இவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே தமிழ்நாட்டு அரசுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அவர்களும் இதை பற்றி எந்த விதமான தரவு இல்லை. ஆளுங்கட்சியே இந்த மாதிரி நிலைமை, எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சுத்தமாக சொல்லவே இல்லை. அவங்க கூட்டணியில் வேற இருக்கிறார். அவர் யார் எங்கே போனால் நமக்கு என்ன கிடக்குது, நமக்கு கூட்டணி போட, நீ ரசத்தை ஊற்று மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நீ ரசத்தை ஊற்று மாமே, நமக்கு என்ன கிடக்குது, நெல்லாவது இதுவாகுது, நமக்கு கூட்டணி தான் முக்கியம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவரும் ரசத்தை நல்லா பிசைஞ்சு ஊற்றி அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இதில் விவசாயிக்கு என்ன பாதிப்பு வருது அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. உற்பத்தி பாதிக்கப்பட்டால் நமக்கு என்ன கிடக்குது, உற்பத்தி பாதிக்கப்படலாம் நமக்கு என்ன கிடக்குது, யாராவது எப்படி கிடைக்காது கெட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வலுவாக எதிர்ப்பது இந்த பஞ்சாப் அரசாங்கம். பஞ்சாபோட முதல்வர் ஆம் ஆத்மி அங்கே ஆட்சி ஆளுதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த அரசு, அந்த முதல்வர் பகவந்த் மான் மட்டும்தான் அவர்களும் அவர் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களோட அனைவரும் கடுமையாக இந்த புதிய விதை சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாய வேளாண்மை அமைப்புகள் இருக்குல்ல இந்த வடநாட்டில், இந்த சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, பாரதிய கிசான் மோர்ச்சா, இந்த மாதிரி அமைப்புகள் கடுமையாக அதை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. மேலும் இந்த நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமா அப்படின்றது போக போக தெரியும். இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் அது விவாதத்துக்கு அதை எதிர்ப்பு தெரிவித்து அது இன்னும் ஒரு ஆண்டு கிட்ட 1.5 ஆண்டு கூட ஆகலாம் அது முழுசாக நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னு. ஆனால் இப்போவே தமிழ்நாட்டு அரசாங்க வீழ்ச்சிகள் அதில் சாதகத்தை விட என்ன, பெருமுதலாளிகள் பெரிய ஆளுங்கள் லேபிளிங் பண்ணுவாங்க, அதுக்கு ஆய்வு பண்ணுவாங்க. ஏற்கனவே மரபணு மாற்றப்பட்ட விதைகள், வீரியமாக்கப்பட்ட விதைகள் அனைத்தும் வேளாண்மையாளர் தன்னோட பாரம்பரியமிக்கல பெரும் முதலாளிகளுக்கு விதியை கேட்டு கையேந்தி நிற்க வேண்டிய சூழல் எங்கே இருக்குது. மேலும் இம்மாதிரியான நடவடிக்கை வந்தாக்கா முற்றிலும் அது வேளாண்மை முற்றிலும் கார்பரேட் கையில் போயிடும். வேளாண்மையாளர்கள் விவசாயிகள் அதுக்கு தான் பயப்படுறாங்க. மேலும் இந்த கார்பரேட்டுக்கு மீண்டும் இந்த விஷயம் போய் சேர்ந்துருச்சுனாக்கா எங்களால் வேளாண்மையே பண்ண முடியாது அப்படின்னு அவர்கள் பயப்படுறாங்க. கார்பரேட் தரப்பு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏமா இங்கே வேளாண்மையாளர்களுக்கு நாங்கள் வீரியமிக்க விதைகளை கொடுப்போம் அப்படின்னு அந்த அரசு தரப்பு வீரியமிக்க விதைகளும் விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஒருவேளை அந்த உங்களுக்கு நெல்லோ பயிரோ விதையோ வளராமல் போயிடுதுன்னா நாங்கள் இழப்பீடு கொடுக்கப்படும் அப்படின்னு அந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி அவர்கள் கொண்டு வராங்க. இதெல்லாம் நம்புவதற்கு அந்த வேளாண்மையில தயாராக இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு சில இயக்கங்கள் தான், அது ஒரு சில அமைப்புகள் மட்டும்தான் அதை எதிர்த்து பேசுகிறாங்களே தவிர வேற யாரும் அதை பற்றி ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பேசலை. கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை வச்சு வன்னியரசு மட்டும் அதை எதிர்த்து ஒரு துணை பொதுச் செயலாளர் நினைக்கிற விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நாங்கள் இந்த புதிய விதை சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறோம். ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள்லேருந்து எந்த விதமான விஷயம் எதுவும் வரல. ஆனால் இங்கே அவர்கள் தலைமையில் ஹைகமாண்ட்லேருந்து எந்த விதமான தகவலும் வரல. முதலமைச்சர் கையிலேருந்து இங்கே இவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க விசிகா. இதில் கொடுமை என்னென்னா, புதுச்சேரி அரசாங்கம் அதை பற்றி என்னன்னே தெரியாது. புதிய விதி சட்டம் என்ன, நமக்கு அங்கேயாவது பரவாயில்ல, ஆளுங்க எதிர்கட்சியாவது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. ஆனால் புதுச்சேரியில் சுத்தம் மோசம். இவங்க கூட்டணி என்டிஏ அரசாங்கம் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்படின்னா என்ன நடக்குது, ஏதா நடக்குது, இவங்க சுற்றுலா மேம்பாடு, மதுபான விற்பனை இதில் நாட்டம் செலுத்துகிறாங்க தவிர இந்த மாதிரி ஒரு விதை சட்டம் ஒன்று வருது அப்படின்றது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு தெரியுமான்றதோடு தெரியல. இப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம புதுச்சேரி அரசோட நிலைமை, தமிழ்நாட்டு அரசோட நிலைமை. ஆகுன்னா நாங்கள் அந்த பாசிசத்தை ஒழிப்போம், பாஜகவை சனாதனத்தை வேறெடுப்போம் சொல்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சரும் கண்டுக்கல, புதுச்சேரி முதலமைச்சர் அதை பட்டு கண்டுக்கல. யாரோ எங்கேயோ விவசாய நிலனை காக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு விவசாயி போராட்டிகிட்டு இருக்கான்.
66 சட்டமே மீண்டும் வரணும் அப்படின்னு போராடி இருக்கா. பார்ப்போம். இந்த விதை சட்டம் என்பது அப்படியே மீண்டும் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்பட்டு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு அமல்படுத்தப்படுகிறதா, இல்லை மீண்டும் அவர்கள் என்ன கொண்டு வந்தாங்களோ அதை அப்படியே இந்த என்டிஏ அரசாங்கம், நரேந்திர தலைமையிலான அரசாங்கம், பாஜக அரசாங்கம் கொண்டு வருதா, மீண்டும் விவசாயம் சீரழிய போகுதா, கார்பரேட் கையில் போயிட்டு நம்ம மீண்டும் கார்பரேட்டில் விதைகளை வாங்குறதுக்காக கையேந்தி நம்ம வேளாண்மையில நிற்க போகிறாங்களா அப்படின்றது வெகு விரைவில் தெரியும். ஒரு ஆண்டுக்குள்ளே இந்த 2026 27 அவங்க ஆட்சி 2029 வரைக்கும் இருக்குது. அதை வலிமையாக கொண்டு வரதுக்காக, இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்காக இந்திய ஒன்றிய அரசாங்கம் வலுவாக செயல்படுது, வேகமாக செயல்படுது என்பது மட்டும் கண்கூட தெரியுது. அதை எதிர்த்து அனைத்து எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுக்கணும். இங்கே நீங்கள் தேர்தலை மட்டுமே பார்க்காதீங்க, மக்களோட வாழ்வியல் இருக்குது அப்படின்றத குறிப்பிடுவதற்காக தான் இந்த பதிவு. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. இந்த பதிவை பற்றிய வேறு ஏதேனும் கருத்தில் இருந்தால் கருத்துரை பகுதியில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த வலையொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போதுதான் என்னை போன்ற ஒரு சிறிய வலைப்பதிவர்களுக்கு மேலும் பதிவிட ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வலையொலி உங்களுக்கு மேலும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. இதெல்லாம் சொல்லணுன்ற சம்பிரதாயம் மாதிரி இதை சொல்கிறேன் நான். மீண்டும் சொன்னால் தான் நம்மளுக்கு 4 பேர் பார்வை கூடுது, பார்க்குறாங்க. நல்ல விஷயமாவது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பரவல் வர வேண்டும் என்பதற்காகவே இது மாதிரியான பதிவுகள் பதிவிட்டு இருக்கேன் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.